வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட்ல மோர் தென் 3000 கம்பெனிஸ் கிட்ட ட்ரேட் ஆயிட்டுருக்கு. என்எஸ்சி, பிஎஸ்சி ரொம்ப ஆக்டிவா லிமிட்டடா சொல்லும்போது. ஆனா, அத தாண்டி நெறைய ஸ்டாக்ஸ் இருக்கு. அ இப்போ இதில எந்த ஸ்டாக்க நான் சூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் எல்லாருக்குள்ள இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு. சரியான ஸ்டாக்க சூஸ் பண்றதும், சரியான பிரைஸ்ல நம்ம சூஸ் பண்றதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோல நான் உங்களுக்கு என்னென்ன டைப் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்கு அப்படின்றத ஷேர் பண்ண போறேன். இத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு போர்ட்ஃபோலியோவ நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு. ஆ கிட்டத்தட்ட 6 டைப் ஆஃப் கம்பெனிஸ் நீங்க வந்து கேட்டகரைஸ் பண்ணலாம். அதில என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழ்ல ஸ்டாக் மார்க்கெட்ட லேர்ன் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. டெலகிராம் குரூப்போட லிங்க் இருக்கு. மார்ச் 21 ட்ரெய்னிங் செஷன் அதுக்கான லிங்க்கும் இருக்கு. ரிஜிஸ்டர் பண்ணி ஃப்ரீ ட்ரெய்னிங் நீங்க கலந்துக்கலாம். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்னன்னா, ஆ ப்ளூ சிப் கம்பெனிஸ். நான் நெறைய பேர் மார்க்கெட் பிகினருக்கு ப்ளூ சிப் கம்பெனிஸ்னா என்ன அப்படின்னு தெரியாது. நம்ம அந்த நேம கேள்விப்பட்டிருப்போம். ஆ இதில என்னன்னா, ப்ளூ சிப் கம்பெனி அப்படின்றதுக்கு ஓட மீனிங் என்னன்னா, அ ஒரு லாங் டெர்ம்ல கன்சிஸ்டன்ட் குரோத் குடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபினான்ஷியல் இருக்கும். ட்ரஸ்டட் பிராண்டு. அதாவது கன்சியூமர்ட்ட ஒரு ட்ரஸ்ட்ட வந்து ரீட்டெயின் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ப்ராஃபிட் வந்து ரொம்ப ஸ்டேபிளாவும், கன்சிஸ்டன்ட்டாவும் ரிட்டர்ன் பண்ற கம்பெனி. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நிஃப்டி 50ல இருக்கிற கம்பெனிஸ்ன்னு சொல்லலாம். ப்ளூ சிப் கம்பெனிஸ். ஸோ இந்த ஸ்டாக் இது வந்து ஒரு குரூப். ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோல ப்ளூ சிப் கம்பெனிஸ் தான் மேஜர் அலோகேஷன் இருக்கும். இப்போ ₹100 நான் இன்வெஸ்ட் பண்றேன்னா, அதில அட்லீஸ்ட் மினிமம் 40-60% ஆவது ப்ளூ சிப் கம்பெனிஸ்ல நீங்க சூஸ் பண்ணலாம். அடுத்தது குரோத் ஸ்டாக். குரோத் ஸ்டாக் அப்படின்றது என்ன? அ நார்மலா இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியாவும் இருக்கலாம். ரீசென்ட்டா மார்க்கெட்குள்ள என்டர் ஆன கம்பெனியாவும் இருக்கலாம். இல்ல ஒரு மேபி டிரான்ஸ்ஃபர்மேஷன், அவங்களோட நியூ ப்ராடக்ட் இன்னோவேஷன் இத பேஸ் பண்ணி அவங்களோட கம்பெனியோட வளர்ச்சி, மார்க்கெட் ஷேர் தொடர்ந்து ரொம்ப வேகமா வளர்றது குரோத் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். அதில வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் குரோத் அதிகமாகிறது. ப்ராஃபிட் குரோத் அதிகமாகிறது. இத பேஸ் பண்ணி நம்ம எது எதெல்லாம் குரோத் ஸ்டாக் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண முடியும். மோஸ்ட்லி குரோத் ஸ்டாக்க பொறுத்தவரைக்கும் டிவிடெண்ட் அவ்வளவா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்து 3வது டிவிடெண்ட் ஸ்டாக். நான் வந்து என்னோட பிக்ஸட் டெபாசிட்ல வந்து நான் ஒரு சர்டன் ஃபண்ட் நான் வச்சிருக்கேன். வருஷத்துக்கு எனக்கு ஒரு 5 டூ 6% இன்ட்ரெஸ்ட் குடுக்குறாங்க அப்படின்னா, அத விட பெட்டரான டிவிடெண்ட் குடுக்கக்கூடிய கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். பட் ஸ்டாக் மார்க்கெட்ல கண்டிப்பா ரிஸ்க் அதிகம். நீங்க பிக்ஸட் டெபாசிட்டோட கம்பேர் பண்ணும்போது, ஸ்டாக் மார்க்கெட் ரிஸ்க் அதிகம். பட் நான் அந்த மாரி ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னும்போது, 2 அட்வான்டேஜ் இருக்கு. 1 ஸ்டாக்கோட பிரைஸ் அப்ரிசியேஷனுக்கும் ஒரு பெனிஃபிட். 2வது அந்த கம்பெனி இஷ்யூ பண்ற டிவிடெண்ட். அதாவது கம்பெனியில வரக்கூடிய லாபத்தில இன்வெஸ்டாரோட ஷேர் பண்ணக்கூடிய இந்த கேஷ் தான் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ பொறுத்தவரைக்கும் ஒரு ஸ்டேபிள் இன்கம், லாங் டெர்ம் அ இன்வெஸ்டர்ஸ்க்கான ஒரு செக்மென்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ். அடுத்தது 4 சைக்ளிக்கல் ஸ்டாக். அ இது வந்து பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் ஸ்ட எக்கனாமிக் சைக்கிளிங் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும். இன்ஃப்ளேஷன் ஒரு சில டைம்ல அதிகமாகும். இன்ஃப்ளேஷன் ஒரு சில டைம்ல ரொம்ப குறையும். ஸோ அத பேஸ் பண்ணி செக்டார்ஸோட ரொட்டேஷன் இருக்கும். மூவ்மெண்ட் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து ஆட்டோ செக்டார், ரியல் எஸ்டேட், மெட்டல் கம்பெனிஸ் இதெல்லாமே சைக்ளிக்கல் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில எக்ஸாம்பிள் என்னன்னா, ரிசெஷன் வந்தா இந்த செக்டார் ஃபுல்லாவே அதிகமா ஃபால் ஆகும். மார்க்கெட் எக்கனாமிக் பூம் ஆனா, இந்த செக்டார் எல்லாமே ரொம்ப வேகமா இன்கிரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ, அப்ப என்னன்னா, இந்த சைக்ளிக்கல் ஆ எக்கனாமிக் ட்ரெண்ட பேஸ் பண்ணி ஸ்டாக்ஸ் இது இண்டஸ்ட்ரியோட மூவ்மெண்ட் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ் ரொம்ப சேஃப். இருக்கிற இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லாத்த விட இது கொஞ்சம் சேஃப் அப்படின்னு சொல்லலாம். ஆம், அதாவது 24/7 365 டேஸும் மார்க்கெட்ல டிமாண்ட் இருக்கக்கூடிய கம்பெனிஸ். ஆம், பொருளாதாரம் மந்த நிலை வந்தாலும், இந்த இந்த கம்பெனிஸோட ப்ராடக்ட் வந்து டிமாண்ட் இல்லாம போயிட்டுருக்கும். எக்ஸாம்பிள் வந்து கோவிட் பேண்டமிக்ல பார்த்தீங்கன்னா, எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா டைம்லயுமே வந்து இவங்களோட டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாரி ஸ்டாக்ஸ் எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ், பார்மா கம்பெனிஸ், யுட்டிலிட்டீஸ், பவர் செக்டார், பார்மா செக்டார் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, என்ன கிராஷ் வந்தாலும் இதோட தேவை வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ 6வது பென்னி ஸ்டாக்ஸ். இருக்கிறதுலயே ஹைலி ரிஸ்க்கான ஸ்டாக் தான் பென்னி ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
மேபி ஒரு சிலர் ரூ. 10க்கு கீழ இருக்கிற ஸ்டாக்ஸ பென்னி ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் ரூ. 25க்கு கீழ இருக்கிற ஸ்டாக்கு. ஒரு சிலர் ₹50, ₹100 கீழ இருக்கிற ஸ்டாக்ஸ்லாம் பென்னி ஸ்டாக்ஸ்ன்னு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் பென்னி ஸ்டாக்ஸ்ன்னு ஒரு டிஃபைன்ட் ரூல் இல்ல. அதிகமான ரிஸ்க் இருக்கக்கூடிய, வாலட்டிலிட்டி அதிகமா இருக்கக்கூடிய, கம்பெனியோட இன்ஃபர்மேஷன் ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இல்லாம இருக்கக்கூடிய கம்பெனிஸ நம்ம பென்னி ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லலாம். ரொம்ப ஸ்மால் கம்பெனி. ஹைலி ரிஸ்க் இருக்கும். ஹைலி வாலட்டில். முக்கியமா வால்யூம் ரொம்ப குறைவா ட்ரேட் ஆகும். அதுதான் அதிகமான ரிஸ்க்குக்கு ஒரு மேஜர் ரீசன். ஸோ இப்போ என்னன்னா, ஒரு ஸ்டேபிள் கம்பெனில நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ளூ சிப் சூஸ் பண்ணலாம். ஒரு ஃபாஸ்ட் குரோயிங் கம்பெனி நான் சூஸ் பண்ணா குரோத் ஸ்டாக். எனக்கு வந்து ரெகுலர் இன்கம் வேணும். நான் ஸ்டாக் மார்க்கெட்ல எனக்கு ரெகுலரா ஒரு இன்கம் கிடைக்குமானா, டிவிடெண்ட் ஸ்டாக் நம்ம சூஸ் பண்ணலாம். எக்கனாமிக் சென்சிட்டிவான ஸ்டாக்ஸ் அப்படின்னா சைக்கிளிக்கல் ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணலாம். ஸ்டேபிள் டிமாண்ட் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்ல நம்ம டிஃபென்சிவ் ஸ்டாக்கும், ஹை ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பென்னி ஸ்டாக்ஸும் நீங்க சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பத்தின உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. 3 விஷயம். 1, இதுவரைக்கும் சென்னை ட்ரேடிங் அகாடமி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வாட்ச் பண்றீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. 2வது டெலகிராம் குரூப்போட லிங்க் இருக்கு. 3வது மார்ச் 21 ட்ரைனிங் செஷன் இருக்கு. சென்னை தாம்பரம்ல. ஆப்ஷன் ட்ரேடிங்க்கான ஃப்ரீ ட்ரைனிங். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி. வணக்கம்.